பெஞ்சி காமாட்சி அசி விசாலாட்சி. ரெண்டு கண்ணு இல்லாத ஐயா. என்ன பாவம் செஞ்சியும் ரெண்டு கண்ணு இல்ல. பொறு இதை வந்துடுறேன். அவசரப்படாது. உங்களுக்கெல்லாம் மிட்டாய் பிஸ்கெட்டு இந்தப்பா. வா மழையா வா. ஆமாம் தரா. 45 வருஷத்து பிறகு இல்ல. ஏதோ மீனாட்சி தாய்வாவிலியோ. ஆமா, என்ன ஜனங்களோட மோதிக்கிட்டு இருக்க? அங்க வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட ஏழை ஜனங்களுக்கு கொஞ்சம் துணிகள்லாம் வாங்கிட்டு இருக்கேன். பொது தொண்டு. சின்ன வயசுல இருந்து இதே கோடம். அது என்ன உனக்கு போனாட்டியா புள்ளையா? ஒண்ணு இல்ல, ஏதோ 10 லட்சம் ரூபாய் இருக்கு, ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நமக்கு அப்படி முடியுமா பொது தொண்டு செய்யறதுக்கு? நமக்கு பின்னால போ பொண்டாட்டி 2 புள்ள டிரைவர் இதுக்கெல்லாம் ஜோறு போடணுமே. வாங்க என்ன? ஆமாம். என்ன கோயிலுக்கு போய் ஆண்டவனை தரிசனம் பண்ணிட்டு வரீங்களா? ஆமா, பின்ன என்ன, ஞான பண்டிதம் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமையான நான் போறேன், நீ ஞாயிற்றுக்கிழமையான மாதா கோவிலுக்கு போறேன். வாரம் பூரா செய்யற பாவத்தை ஒரு நாளாவது சாமி கிட்ட போய் சரிப்படுத்தணும் இல்ல? ஆமா ஆரவந்தா, வாரத்தில் ஒரு நாள் ஆண்டவனுக்கு அவரால் படைக்கப்பட்ட ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்ய பாக்கி 6 நாள். உனக்கு 6 நாள் போதாது, 60 நாள் வேணும் ஐயா. ஜேம்ஸ் அண்ணாவுக்கு எப்பவும் யாருக்காவது ஏதாவது உதவி செய்துகிட்டே இருக்கணும், அப்பதான் அவருக்கு திருப்தி. அப்போ பொன்னகரத்து நன்கொடை சம்பந்தமா நாளைக்கு வரட்டும் ஆரவந்தா? நன்கொடை இல்லவா, நம்ம கிட்ட வர வேலை வேணாம். அது கெட்டது யாழியப்பா, எவனாலும் இழுக்க வாங்க போய் வாரு. என்னங்க இது? நீ சும்மா இருமாருங்க, உனக்கு என்ன தெரியும்? ஒரு நாளைக்கு நன்கொடை கொடுத்தீங்கன்னா வருஷம் பூரா வந்து நிற்பான். அப்புறம் கொடுக்கலன்னா ஒளிய ஒளிய ஒளியவர் கத்துவான். நிஜமா பொன்னகரம் நமக்கு சொந்தமான இடம். நம்ம எதுவும் பணம் கொடுக்கலன்னா ஜனங்கள்லாம் சேர்ந்து நம்மளை திட்டுவாங்க. போடா, நம்ம இடத்துல தானடா இருக்கிறானுங்க வந்து. வாடகை வாங்குறோம்ல, குடிச்சுக்கு நான் தரோம் பெரிய வாடகை. அப்ப ஜேம்ஸ் நீ போயிட்டு வா, நீ அந்த வேலைக்கு தான் லாய்க்கு. எனக்கு ஒரு வயறு வியாபாரி வந்திருக்கிறான், அவன் விஷயமா இன்னைக்கு முடிக்கணும். நான் போயிட்டு வரேன். மணிக்குள்ள ஐயா எடுக்காரேன் வரேன். வா மதம் வாங்கிடலாம். ஆச்சாரியார் திருவிழாவுக்கு போயிருக்கிறாரு, நீரோட்டம் பார்க்கணும். நாளைக்குதான் வருவாரு. நாளை வரைக்கும் இருக்கிறியா? சேர்த்து இருப்பா இல்ல. அப்ப நம்ம ஹோட்டல் மேல போறோம். நான் சேர்த்து கொலகார பயில இருக்கிற இடம் இந்த மாதிரி சரக்குகளை வச்சுக்கிட்டு இருக்கலாமா? அது சரி, பத்திரமா வச்சுக்கோ. இல்ல நம்ம கையில இருப்போம். வேணாம் சேர்த்து, இங்க எக்கச்சக்கமா வைரங்கள் இருக்கு, அதோட கலங்கடம் நீ வச்சுக்க. பரவாயில்ல புள்ள, நம்ம கையில இருக்கட்டும். அது சரி, நம்பிக்கை தானே. எதுக்கும் கணக்கு பிள்ளை ஒரு ரசீது எழுது. சேட்டுக்கிட்ட இருந்து ஒரு கல்லு பெற்றுக்கிட்டு இருக்கோம் எழுதி கொடு. என்னங்க ஐயா, நம்ம கையில எத்தனை வருஷமா வியாபாரம் பண்றோம். இல்ல நம்ம நம்மள மழை போல நம்புறோம். வேலைக்கார பயிர்கிட்ட வேலை சொல்றதை விட நாளை போய் செய்யலாம். கொடுக்கு கேஸ்ல கொண்டாந்து காட்டி ஒரு வெள்ளி டம்ளர் கொண்டா கூடாது. அதையும் கட்ட பயிர் தான் நான் கொண்டா வச்சது. இது சாப்பிடலாமா முதல்? இதெல்லாம் எதுக்கோ ஞான பண்டிதா சண்முகா வேலாயுதம் சாப்பிடுங்க. யாராவது எதிர்த்து சாப்பிடுறதுக்கு ஒரு அங்கிட்டு வேணும்ல. அவன் என்ன பெருமை போயிட்டானா? பயண விஷயம் எல்லாம் முடிஞ்சமா எல்லாம் அது நாளைக்கு ஆச்சரியம் வந்தா நம்ம ஈரோடு பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். அது வேற ஒண்ணும் இல்லை. அச்சா ஐயா வா, சேட்டை எடுத்துக்கிட்டு போய் அவரை கூட்டிக்கிட்டு போய் காரை விட்டுட்டு வா. எங்க கொண்டு கூட அவர் சொல்லுவார், எங்க வீடு எடுத்து போய். ஐயா நல்லா போனாரு. இப்ப சட்டா போயிட்டு விருந்து சாப்பாடு என்ன தின்னாரோ என்ன குடிச்சாரோ. ஆமா, எங்க இருந்து வரீங்க? இந்த கடை சாக்கடை ஆரம்பம் வேற கடை இல்லை, அங்கிருந்து வர. இந்த பாரு, நீ அடிக்கடி வந்து எடுப்பாரு. அவரா முடிச்சு கட்டாச்சுன்னு வெறும் மோராக்கும். சரி மோரக்கும் சொல்ற. ஹலோ ஹலோ, யாரு? ஆரவந்தார் பேசுறேன். நான் தான் பெருமாள் பேசுறேன். நம்ம ராம்சேட்ட யாரோ கொலை பண்ணிட்டாங்க. அது விஷயமா போலீஸ்காரங்க உங்களை சந்தேகப்பட்டு அங்க வந்துட்டு இருக்காங்க. ஆமா, வீட்டுக்கு தான்.
வேலாயுதம் ஞான பண்டிதா. மன்னிக்க முடியல. ஆமாங்க. ஏன் வருத்தப்பட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லையா? வருத்தம் நமக்கு என்னத்துக்கு வருது? நமக்கு ஏன் வருத்தம் வருது? பத்திரமா பையில வச்சுக்கோ. சாயந்தரமா கேட்கல அப்பா கூட வச்சுக்கோ. நம்ம வீட்டு நிக்கிறதா இன்னைக்கு வந்ததே இல்லை. இன்னைக்குதான் வர்றீங்க. ஏதாவது சாப்பிடுங்க. சாணவந்தா நாங்க பொழுதுபோக்கு வரல, அந்த வயரது அப்படி பல விஷயமா வந்திருக்கிறோம். என் கடையில வந்து நல்லா சாயந்தரம் பேசிட்டு போனாரு. இந்த மாணிக்கம் பிள்ளை தானே எடுத்து போய் ரூம்ல விட்டாரு. ஐயா அது நீதானா? ஐயா கார்ல இருந்து இறங்கும் போது அந்த பங்கி இல்லையாமே கண்ணாடிக்கிட்டே போனாரு. அப்புறம் நான் தான் கழித்தாங்கிற தாங்கி கொண்டு படுக்க வச்சேன். அதுக்கு இந்த கொலைக்கு என்ன வச்சுமா? என்னையா என்ன கேள்வி கேட்கிற? நீ கொண்டு போய் படுக்க வச்ச பிறகு உன்னை எழுந்துக்க இல்லையாமே? அது என்னமோ எழுதி தெரியாது. ஜானவந்தா இந்த மாதிரி ஆட்கள் உங்க வீட்டுல வச்சிருக்கப்படாதுங்க. உன்னால ஒரு பெரிய குடும்பத்துக்கே கெட்ட பேர் வரும் போல இருக்க மாணிக்கம் பிள்ளை. யாரோ வயரம் வச்சிருப்பான், அதுக்கோசரம் போல செஞ்சிருப்பான். என்ன கேட்கிறாரு தப்பி நிச்சயம் பெற்றாரு. அப்படி வயரம் எங்க கிட்ட இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. பைய பாருங்க, இருப்ப பாருங்க, பாருங்க. என்னது கடிவடியா சீக்கிரம் என்ன பண்ண முடியாது? இதே வயரம் தான் ஒரு வயரத்துக்காக ஒரு மனுஷன் கொலை பண்ணலாம். இத்தனை வருஷமா வந்து உனக்கு இந்த புத்தி வந்துச்சு. பேசக்கூடாது. என் கூட உங்களுக்கு தெரியும். அம்மா இதெல்லாம் என்ன மன்னிக்க முடியல. எல்லாம் தலையெடுத்தம்மா. 15 வருஷ காலமா உங்க வீட்டு நாயா உழைச்சதுக்கு ஐயா எனக்கு கொலகாரங்கிற பட்டத்தை வாங்கி. ஐயோ, இதை என்னால் நம்பவே முடியல. கடைக்கு வந்த வயிறு கொடுத்தாரியே யாரு கொலை செஞ்சாங்கிறது கடவுளுக்கு தெரியும். மனுஷனுக்கு மனுஷன் ஏமாத்தலாமா? கடவுளை ஏமாத்த முடியாது. ஆனா என்ன பத்தி நான் கவலைப்படணும். என் சம்சாரம் கற்பிணி, நான் குழந்தை குட்டிக்காரு. அவங்களை யாரு காப்பாற்ற போறாங்க? நல்ல நேரத்துல எனக்கு நல்ல அறிவு கொடுக்கறா எப்பா. இல்லைன்னா என் கழுத்துக்கு அவங்க கழுத்துக்கு போகுமா? உனக்கு 1000 நேரம் ஒழிக்கிறா எப்பா. என்ன மறுபடியும் போன் போயிட்டு வந்துட்டியா? என்னங்க இது? மாணிக்கம் பிள்ளையை போலீஸ் பிடிச்சிட்டு போறாங்க. அது நமக்கு என்ன தெரியும்? அவன் வயரத்துக்காக ஆசைப்பட்டு கொலை செஞ்சான். அந்த வயரத்தை தூக்கி இங்கே வச்சுக்கிட்டான். எங்க ஒழிச்சு விட்டாலும் பரவாயில்ல. ஏன் போய் சொல்றீங்க? இதுவரையில் பணத்துக்காக ஆட்களை ஏமாத்திட்டு வந்தீங்க. இப்ப கொலை கொலை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. சத்தம் போட்டு சொல்லாது. நான் வேணும்னா கொலை செய்வேன். அவன் என்ன தூக்கத்துக்கு மருந்து கேட்டான். நான் கொடுத்தேன். ஒரே முட்டை தூக்கிட்டான். வீக் பாடி போல இருக்கு. சும்மா இருங்க. அந்த மாணிக்கம் பிள்ளை துடியா துடிக்கிறார். அவர் குடும்பம் என்ன கதையாவும் போதும். நான் ஜெயிலுக்குள்ள போயிட்டா நம்ம குடும்பம் என்ன கதியாகும்? என் புள்ள குட்டிக்கு நடிக்கிறவங்கள அலையுமே. அப்புறம் நீ வெளியே போக முடியுமா? அந்த ஜெயிலுக்கு போன மூட்டாட்டி போற மாதிரி கால் துப்புவானே. இதை பத்தி இனிமே நீ பேசுற வேலை விட்டுடு. அப்புறம் குடும்பம் அழிஞ்சு போயிடும். நான் சொன்னதை நல்லா யோசனை பண்ணி பாரு. சமயக்கட்டுல போய். ஐயோ கடவுளே, கண்ணிருந்தும் குருடாக, வாயிருந்தும் ஊமையாக, எதையும் வெளியே சொல்ல முடியாதபடி என்னை இப்படி படிச்சிட்டியே முருகா. என்ன பழனி, மானுக்கு என்ன சாப்பாட்டுக்கு வரலையா? நேரம் ஆயிடுச்சா? எப்பவும் சீக்கிரம் வந்துருவாங்க. இன்னைக்கு இன்னும் வரலம்மா. அம்மா அம்மா, யாரோ கடைக்கு வந்த வியாபாரியா உங்க வீட்டுக்கார கொலை பண்ணிட்டாங்க. போலீஸ்காரங்க புடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்தாங்க குழந்தை. நான் பக்கத்து வீட்டுக்காரம்மா. அப்படியா? இந்த குழந்தைக்கு சொந்தக்காரங்க வேற யாராவது இருக்காங்களா? இந்த பொண்ணு தவிர வேற யாரும் இல்ல. இந்த அம்மா புருஷனை ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டாங்க. இதை வளர்க்கறது எப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில இதை எப்படி வளர்ப்பேன்? மாணிக்கம் பிள்ளை சம்சாரத்துக்கு பிரசவ வேலை கண்டு ரொம்ப ஆபத்தா போயிடுச்சா. அதனால பிள்ளை பெற ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டாங்க.
வந்துட்டீங்களா அண்ணா? எதுக்காகம்மா அவ்வளவு சீக்கிரம் இங்க வர சொன்ன? அண்ணா, எனக்கு நீங்க ஒரு பெரிய உதவி செய்யணும் அண்ணா. என்னம்மா? எங்க வீட்டுல டிரைவரா இருந்த மாணிக்கம் பிள்ளையினுடைய மனைவி இந்த குழந்தையை பிரசவிச்சுட்டு இறந்துட்டா. இதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னுடையது. ஆனா அந்த நிலையில நான் இல்லைன்னா நீங்க தான் எப்படியாவது இதை காப்பாத்தி நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். அவசியம் செய்யறமா. இந்த குழந்தையை வளர்க்கறது உனக்கு செய்யற உதவியாக நான் கருதல. மனித குலத்துக்கு நான் செய்யணும்னு கர்த்தர் எனக்கு ஆணையிட்டு இருக்கிற துண்டாக நான் கருதல. உங்ககிட்ட ஒப்படைச்ச பிறகு இந்த குழந்தையை பத்தி எனக்கு கவலையே இல்லை அண்ணா. ஆனா இதுக்கு மூத்தது இன்னொரு பெண் குழந்தை இருந்ததாம். அதை வேற யாரோ கொண்டு போயிட்டாங்களா அண்ணா? இந்த சமாச்சாரம் அவருக்கு தெரியவே கூடாது. ஆகட்டம்மா. பார்வதி பரமேஸ்வர பிரசாத சித்தேரஸ்து. உங்க பேருக்கும் குழந்தைகள் பேருக்கும் அத்தனை அபிஷேகங்கள்ல திவ்யமா நடத்திட்டா. பிரசாதம் நம்ம பெருமாள் கோயில் வருது. நம்ம பெருமாள் ஊரார் பெருமாள் கடவுளை போய் திணிக்கிறீடா. இந்த ஆரவந்தானுக்கும் அரியும் சிவனும் ஒண்ணுட. என்ன மேதா விலாசம், என்ன மேதா விலாசம். உங்களை போல சமத்துவ நோக்கம் உள்ளவா இந்த லோகத்திலே கோடான கோட்டிலே ஒருத்தர் தான் இருக்க முடியும். பெருமாளுக்கு வயிறில்லாமல் செஞ்சு கொடுத்துட மாட்டீங்களா? அதே தான் சாத்திக்கிறோம். கடவுளை போய் ஏழை பண்ணான்னு சொல்லிட்டு மாலை சொல்லிட்ட போச்சுடா. வணக்கம். யாம் சைவ சித்தாந்த நெறியாளர் சங்கத்திலிருந்து வந்திருக்கோம். ஆள வந்தார் அவர்களே, தங்களுடைய தோற்றம் எப்படி பழுத்த சிவமாக தெரிகிறதோ அதே போல் தங்கள் உள்ளமும் சிவத்துக்கும் சிவநேச செல்வர்களுக்கும் பணிபுரிந்து ஆதரிக்குமாறு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். அதை பற்றி நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. திருப்தியாருக்கு சேவை செய்யறதுக்குனே ஞான பண்டிக இந்த சடலத்தை வைக்கிறதுனா எனக்கு எல்லா ஒரு எறும்பு பூச்சி புழு ஒன்றுக்கு கூட எதுவும் வராது. என் குடும்பத்தை அடிச்சு நீயா அப்படி பேசுற? உன் குடும்பத்தை நான் அனாதையாக்க போறேன். என்ன ஆள் வந்தார்? குழந்தைக்கு என்னுடைய மனநிறைஞ்சு ஆசீர்வாதம் தான். ஆசீர்வாதம் உனக்கு நமக்கு இதை பற்றி என்னதான் எல்லாம் வெளியே வரும்போது உள்ள போவா. பாருங்க
குழந்தை நடுவுடனே அதன் தாய் எவ்வளவு துடிப்பாள். ஆத்திரத்தில் அறிவிருந்து விட்டாயே மாணிக்கம். அப்பன் செய்த தவறுக்காக பிள்ளையை பழிவாங்குவதா? இந்த குழந்தைக்கும் என்னடா வித்தியாசம் கண்டாய்? ஓ, குழந்தை போய் காப்பாற்று. சென்னை ராம்சேட் கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை அடைந்த மாணிக்கம் பிள்ளை பாதுகாப்பில் இருந்து தப்பி ஓடிய குற்றத்திற்காக ஆயுள் தண்டனையுடன் மேலும் 4 வருடங்கள் அதிகமாக தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறேன். மரகதம், கடந்த ஞானிகளால் கூட புத்திர சோகத்தை மறக்க முடியாது. இருந்தாலும் உனக்கு இன்னொரு மகன் இருக்கான். அவனை வளர்த்து ஆளாக்கணுமேங்கிற கடமை உணர்ச்சியை நினைச்சாவது உன் மனசுல தைரியத்தை வரவழைச்சுக்கம்மா. மாணிக்கம் பிள்ளையினுடைய இன்னொரு மகளையும் நான் காப்பாத்திருந்தா எங்காலும் என்னை விட்டு போயிருக்கவே மாட்டோம். அனாவசியமா கற்பனை பண்ணாதம்மா. கிடைச்ச ஒரு குழந்தைக்கு தக்க பாதுகாப்பு அளிச்சிருக்க. இதை விட நீ வேற என்ன செய்ய முடியும்? மரகதம், வருத்தப்படாதம்மா. உன்னை போல நல்ல மனசு உள்ளவங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். ராமு இந்த நேரத்துல எங்கேயோ சந்தோஷமா இருக்கிறான்னு என் மனசுக்கு அடிக்கடி தோணுதம்மா. அல் குர்ஆன் என்பது இஸ்லாமிய திருவேதம். இந்நூல் உலக மக்கள் அனைவருக்காகவும் இறைவனால் அவரின் திருத்தூதர் முகமது நபியால் அருளப்பட்டது. குர்ஆன் ஒரு நாட்டுக்கோ ஒரு காலத்துக்கோ ஒரு இனத்தவர்க்கு மட்டுமோ சொந்தமல்ல. உலகம் முழுமைக்கும் பொது உடைமையான நூல். பைபிளை போல, ஔவையார் பாடலை போல இதுல என்ன இருக்கிறது? ஏக தெய்வம், மனிதரெல்லாம் சமத்துவம், சகோதரத்துவம், பரோபகாரம் காட்ட வேண்டும், இறைவனை வணங்க வேண்டும், தாய் தந்தையருக்கு பணிய வேண்டும், பொறுமை, ஒழுக்கம், தானம், தர்மம் கை கொள்ள வேண்டும். இப்படி பல கருத்துக்கள். இஸ்லாம் என்றாலே சமாதானம் என்றுதான் பொருள். சரி, இன்றைக்கு இதோடு பாடம் முடியட்டும். நாளைக்கு மற்றவைகளை சொல்றேன். போய் வாங்க. என்ன முனுசாமி, குழந்தைக்கு எப்படி இருக்கு? இன்னும் காய்ச்சல் இருக்குயா. அப்படியா? சரி, இந்த பொடியை தேன்ல கலந்து 3 வேளைக்கு கொடு. சரியா போயிடும். சாமி, நீங்க நல்லா இருக்கணும். நீங்க 2 பேரும் இந்த குப்பத்துக்கு வந்து செய்த உதவிய நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம். முனுசாமி, என்னைக்கு நீங்க இந்த குப்பத்துல காலடி எடுத்து வச்சாங்களோ அன்னைக்கே நம்ம பிடிச்சிருந்த நோய் மட்டும் இல்ல, நமக்குள்ள இருந்த ஜாதி சண்டை, மதச்சண்டை இதுகளெல்லாம் நீங்கி இன்னைக்கு நம்ம எல்லோரும் ஒரு தாயத்துல பிறந்த பிள்ளைகள் மாதிரி வாழ்ந்துட்டு வர்றோமே. இந்த பெருமை அண்ணன் இஸ்மாயில தானே சேரும். அப்படி சொல்லாதே சுப்பு சாஸ்திரி. நீ பிராமண குலத்திலே உதித்தவனாயிருந்தும் முன்பின் தெரியாம குழந்தையோடு இந்த குப்பத்திலே காலடி எடுத்து வச்ச என்னை உடன் பிறந்த சகோதரனா பாவிச்சு நீ நடத்துக்கிட்டு வந்த இந்த பாரதி வைத்தியசாலையையும் என்கிட்ட ஒப்படைச்ச ஒரு நல்ல மனசுக்கு ஈடு சொல்லவே முடியாதப்பா. ஒரு இந்துவும் முஸ்லீமும் அண்ணன் தம்பியா வாழ முடியும்னு வாழ்ந்து காட்டிருக்கிறீங்களே, அது சாதாரணமா சாமி? சாமி, எனக்கு ஒரே வயிற்று வரீங்க. 3 நாளா அடி வயிற்றை இழுத்து பிடிச்சிட்டு வரைக்குதுங்க. அம்மா, என்ன தம்பி சாப்பிட்ட? சாப்பாடா? ஏதுங்க சாமி சாப்பாடு? சாப்பாட்டை பார்த்தே 3 நாள் ஆகுதுங்களே. சரி, இந்தப்பா மருந்து கேட்டேன், பணத்தை கொடுக்குறீங்களே. ஆமா, இதுதான் உனக்கு மருந்து. இதை கொண்டு போய்
அரிசி வாங்கி நல்லா சமைச்சு திருப்தியா சாப்பிடு, நோய் பறந்து போகும். ஐயா நீங்க நல்லா இருக்கணுங்க, நான் வரேங்க. ஏன்பா பணம் கூட வியாதியை போக்குமா? ஆமான் ரஹீம், பணத்தாலே வியாதி தீர்றதும் உண்டு, வியாதி வர்றதும் உண்டு. நல்லா சொன்னீங்க அண்ணா. ரஹீம் எதையுமே ரொம்ப கவனமா கேட்டுக்கலாம். ரஹீம் நீயும் அப்பா மாதிரி நடந்துக்குவியா? நடந்துக்கிறேன் சித்தப்பா. அப்ப சொல்லு. எங்க உட்கார், இந்த மருந்து அரைவா. எல்லோரும் கொண்டாடுவோம், அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். கல்லாக படுத்திருந்து கழிந்தவர் யாரும் இல்லை, கல்லாக படுத்திருந்து கழிந்தவர் யாரும் இல்லை, கைகால்கள் ஓய்ந்த பின்னே துடிப்பதில் லாபமில்லை, கைகால்கள் ஓய்ந்த பின்னே துடிப்பதில் லாபமில்லை. வந்ததை மனதில் வைப்போம், செய்வதை செலவில் வைப்போம், வந்ததை மனதில் வைப்போம், செய்வதை செலவில் வைப்போம். இன்று போல் என்றும் இங்கே ஒன்றாய் கூடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். நூறு வகை பறவை வரும், கோடி வகை பூமலரும், ஆடவரும் அத்தனையும் ஆண்டவனின் பிள்ளையடா, கருப்பில்லை வெளுப்புமில்லை கனவுக்கு உருவமில்லை, கருப்பில்லை வெளுப்புமில்லை கனவுக்கு உருவமில்லை, கடலுக்குள் பிரிவுமில்லை கடவுளில் வேதமில்லை, கடலுக்குள் பிரிவுமில்லை கடவுளில் வேதமில்லை. முதலுக்கு அன்னை என்போம், முடிவுக்கு தந்தை என்போம், முதலுக்கு அன்னை என்போம், முடிவுக்கு தந்தை என்போம். மண்ணிலே விண்ணை கண்டு ஒன்றாய் கூடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். ஆடையின்றி பிறந்தோமே, ஆசையின்றி பிறந்தோமா, ஆடி முடிக்கையிலே அள்ளிச் சென்றோர் யாரும் உண்டோ, படைத்தவன் சேர்த்து தந்தார், வளர்த்தவன் பிரித்து வைத்தார்,
இங்கே ஒன்றாய் கூடுவோம் எல்லோரும் கொண்டாடுவோம் எல்லோரும் கொண்டாடுவோம் அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்க எண்ணி அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்க எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம் எல்லோரும் கொண்டாடுவோம் எல்லோரும் கொண்டாடுவோம். உன் பொண்ணு ஒரு ஆட்டத்தை எப்பயா கட்டி விடுங்க. பையா நம்ம பையன் மூஞ்சில அடிக்கலாம் பந்தம் நிறுத்திக்கிட்டாங்களா? சரி சரி சரி. முப்பத்து விலைக்கு வாங்குறேன்னா நான் தொலை. ஆமா அம்மா அங்க எதுக்கு உட்காந்து நாட்டுக்கு ரசிக்கிறான். அவனை பிடிக்கும் முப்பத்த விலைக்கு வாங்குறேன் நான் தொலை வாங்கிருக்கிறான். அவங்ககிட்ட போய் பேசிட்டு வர்றேன். ராஜினியும் மேரியும் சேர்த்து பார்க்கும்பொழுது கண் நனைஞ்சிருக்கு. ஆமாம்மா அவங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து பார்க்கறதுக்கு அழகத்தான் இருக்கு. மேரி எனக்கு மருமகளா வந்துட்டா உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சா. அப்படியே நடக்கணும்னு விதியும் தர்மமும் இருந்தா அதை யாராலம்மா தடுக்க முடியும்? அள்ளி முடித்த உன் கூந்தலுக்கென்று கிள்ளி எடுத்து வந்தேன் மல்லிகை. இந்த மலர் போதுமா? தங்க மலர் வேண்டுமா? எந்த மலர் கொடுத்தாலும் இந்த இன்ப மலர் கீடாகுமா? தங்கம் என்ன இது வந்ததிலிருந்து என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறாய். ஊமையா நீ? ஐயோ நான் ஒரு ஊமையா காதலித்தேன். பேச்சும் பாட்டும் எனக்கு மிகவும் பிடிக்குமே. சரி பரவாயில்லை, உனக்கும் எனக்கும் சேர்த்து என் அப்பாவே பேசிக் கொண்டிருக்கிறார். பெண் வீட்டார் இப்போது வந்திருப்பார்கள், பெண்ணும் கூட வந்திருப்பாள். பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ நான் அவளை மறந்துதான் தீர வேண்டும். நீயோ இப்படி ஊமையாக மாறிவிட்டாய், நான் என்ன செய்வேன்? போய் திருமணத்திற்கு சம்மதித்து விடுகிறேன். குறும்புக்காரி, ஊமை வேஷமா போடுகிறாய். பெண்கள் பிறப்பில் ஊமையாகத்தான் இருக்கிறார்கள், ஆண்கள் தான் அவர்களை பேச வைக்கிறார்கள். பார்க்க தெரியாத என் கண்களை பார்க்க வைத்தீர்கள், பேச தெரியாத கிளியை பேச வைத்தீர்கள். எளிய குடிசைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கும் என் இதயம் எப்பொழுதும் உங்களுக்காகவே ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அன்னை என்னை கேட்கும் முன்னால் என்னை நானே கேட்டுக்கொள்வேன். இந்த உறவு லைக்குமா? ஏழை பெண்ணுக்கு பணக்கார மாப்பிள்ளையா? பொல்லாத உலகம் ஒன்று சேரவிடுமா? இப்படி என்னை நானே கேட்டுவிட்டு நானே பதில் சொல்லிக் கொள்வேன். ஐயோ, அவர் முகத்தை பார்த்தாயா? பால் வடியும் முகம், பனி போன்ற உள்ளம். என்ன எவ்வளவு நேரமாக நானே பேசிக் கொண்டிருக்கிறேன், நீங்களும் கொஞ்ச நேரம் பேசக்கூடாதா? பெண்கள் பேச ஆரம்பித்தால் ஆண்கள் பேச்சுக்கு மதிப்பேது. அப்படியா? சரி, நான் போறேன். தங்கம் 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 தங்கம், கோபமா? பெண்கள் பேச ஆண்கள் ஊமையாவதும், ஆண்கள் பேச பெண்கள் ஊமையாவதிலும் தானே இன்ப காவியமே ஆரம்பமாகிறது. இதப்பா, இந்த ஊமைக்கு இந்த ஊமைதான் மாப்பிள்ளை. இதை நான் சொல்லவில்லை, உங்கள் தந்தை சொன்னாரா? தந்தைக்கு தந்தையாய், விந்தைக்கு தலைவனாய், தர்மத்தின் காவலனாய்,
உலகத்தின் ஒளிவிளக்காய் திகழும் இந்த புத்தர் பிரான் சொல்லுகிறார். எனக்கா? காதல் பரிசு. புத்தன் துறவி, காதலுக்கு பரிசு? துறவியின் சிலையா? துறவிகள் பல வகை தங்கம். மானம் துறந்து, மதி துறந்து, இறுதியில் மனிதத்தன்மையையே துறந்து வாழும் துறவிகள் சிலர். காயமே பொய்யென்று துறவியாகி அதே காயத்தை காப்பாற்ற சோறு தேடும் துறவிகளும் சிலர். ஆனால் புத்தன் வாழ்க்கையை சுவைத்து அனுபவிக்க வேண்டிய நேரத்தில் ஆசா பாசங்களை மறந்து எல்லோரும் இன்புத்திருக்க வழி தேடி மாளிகையை விட்டு ஓடி வந்தவன். இதை உனக்கு நான் கொடுப்பதற்கு காரணம் இதுதான். என் அப்பா நம் உறவை அனுமதிக்க மறுத்தார். நீங்களும் துறவியாகி விடுவீர்களா? ஆனால் உன்னை துறக்க மாட்டேன். என் மாளிகையை துறந்து உன் அருகில் ஓடி வந்து விடுவேன். புலிக்குட்டிய போய் கொஞ்சம் விளையாடுற பூனைக்குட்டின்னு நினைச்சு ஏமாந்துட்டியாம்மா. பணக்காரங்களாச்சேன்னு அப்படி சொல்றியாம்மா? இல்லம்மா, பணக்காரங்கள எவ்வளவோ பேர் நல்லவங்க இல்லையா? ஏன் நாம வேலை செய்யற வீட்டு எஜமா ஜேம்ஸ் ஐயாவை மறக்க முடியுமா? பின்ன என்னம்மா, உனக்கு தெரியாதம்மா ஆள வந்தாரு. அவரால் நாசமாக்கப்பட்ட குடும்பங்கள் ஏராளம். அப்படியே இருந்தாலும் தகப்பனை போலவே மகனும் இருப்பார் என்று என்னம்மா நியாயம்? ராஜன் ஒரு நாளும் அப்படிப்பட்டவர் அல்ல. இத பாருங்க, இந்த புத்த பகவான் மீது ஆணையிட்டு மனம்தான் என்னதான் மனப்பேன் என் கை மேல சத்தியம் செய்து இதை எனக்கு அன்பளிப்பா கொடுத்தாரம்மா. அதோ தெரியுது பாருங்க மதில் சவரு கடைசியில அது வரைக்கும் மை பிளேஸ். மொத்தம் 40 ஏக்கரா. இவ்வளவு இடம் இந்த நாட்டுல ஒரு பயலுக்கும் கிடையாது. எல்லாம் கோயில் சொத்து. புண்ணிய பூமிங்கிற புண்ணிய பொன்னகரம்னு பேரு. ரொம்ப திமிருடா. யார் துரையா? இத பொன்னகரத்து பசங்களுக்கு தான் நான் முதலாளி வர்றேன். ஒருத்தனாவது கும்பிடலடா. ஒண்ணுக்கு 2 வாடகை கொடுக்குறாங்க, எப்படி கும்பிடுவாங்க? பெரிய வாடகை கொடுக்குறான் போட. அவன் 100 வருஷம் வாடகை கொடுக்குறது சரி. துரை இப்ப விலைக்கு வாங்க போறாங்க இந்த இடத்த. அதுக்கு ஈடாகாது. கம்மிங் கம்மிங். Well, Mr. Alvandar, I'll pay whatever you demand. But how will you evict all these people? What? துரை தமிழக கலக்காம பேசுறது புரியல. இந்த இடத்துல சக்கர ஆலை கட்டுறதுன்னு முடிவு செய்துதான் பல லட்சம் போட்டு இந்த இடத்த விலைக்கு வாங்குறேன். ஆனா இந்த குடிசைகள் எல்லாம் எப்படி காலி பண்ணி கொடுக்க போறீங்கன்னு கேட்க. நான் கேள்வியில போய் கேட்டுக்கிட்டு கேளுங்க பாவம். நான் காங்கிரஸ் கட்டணமா ஒரு தீக்குச்சியில காலி பண்ணிடுவேன். யாரா வீட்டுக்குள்ள? அப்பா வெளியே போயிருக்காருங்க. உங்க அப்பனை கேட்கலடான்னா பெரிய மனுஷன் வந்து இருக்கிறேன். கட்டில எடுத்து போடு. கடையில போய் 2 கலர் வாங்கினோம். துரை சிகரெட்டா சுருட்டா? No thanks. பழக்கம் இல்ல போல இருக்கு. ஏன்டா நிக்கிற? கலர் வாங்கினோடா. வேலை இருக்குங்க. Mr. Alvandar, these are changed. Now it is not an easy job to evict these rats. எஸ் என்ன சொல்றாரு? இந்த காலத்துல குடிசைகளை காலி பண்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லைன்னு சொல்றாரு. நீங்க ஒரு நல்ல துரை. கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டேன்னு பயப்படுறாரு போல இருக்கு. டாக்குமெண்ட்ல டைம் போட்டு எழுதி தர்றேன். நான் காலி பண்ணி தர்றேன். உங்களுக்கு என்ன? டேய் பெருமாள், ஐயா. துரைய கார்ல எடுத்து வாங்க. Well, போய். டேய் வேலை இருக்கா? பெரிய ஆபீசர் மாவன் வேலை இருக்கான். வேலை தலைவலி தலையில வைக்கிற பசங்க எல்லாம் பல லட்சம் பெறக்கூடிய இந்த இடத்துல உங்களை வாடகைக்கு விட்டோம் பாடுறா. என்ன சொல்லணும்? இல்ல உங்க அப்பா விட்டு சொத்தா? இல்ல உங்க பாட்டை விட்டு சொத்தா? இல்ல உங்க முப்பாட்டை விட்டு சொத்தா? பெரியவரே, மரியாதை குறைவாக பேச வேண்டாம். ஆத்திரம் அறிவுக்கு சத்துரு. நீங்கள் கேட்ட அதே கேள்வியை நான் திருப்பி கேட்கிறேன். இந்த இடம் யாருடையது? உங்களுடையதா அல்லது உங்கள் அப்பனுடையதா அல்லது உங்கள் முப்பாட்டனுடையதா? யாருக்கு சொந்தம்? ஒரே கேள்விதான். நல்ல நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்டுவிட்டா. ஒருவேளை இந்த இடத்தினுடைய பூர்வீகமே உனக்கு தெரியுமோ? இவன் யாரா பூர்வீகத்தை பத்தி கேட்கிறவன்? இன்னும் கொஞ்ச நாள் போச்சா 12 வருஷம் ஆயிடுச்சு. இந்த இடமே எனக்கு சொந்தம்னு சொல்லுவான். பெரியவரே, எதுவும் யாருக்கும் சொந்தமில்லை. இந்த மண்ணை எல்லாம் வளைத்துக் கொள்ளும் மன்னாதி மன்னனாக நீர் இருந்தாலும் முடிவில் இந்த மண்ணில் தான் போய் புதைய வேண்டும். யார் நான் மண்ணில புதைக்கிறேன்? என்ன அவர் யாரும் தெரியாம அவர்கிட்ட தகராறு வச்சுக்கிறியப்பா. இந்தாங்க, இதெல்லாம் மனசுல வச்சுக்காதுங்க. அப்பா, நான் ஒண்ணுமே செய்யல. அவர் தான் என் கையை பிடிச்சுக்கிட்டு இப்படி கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த குப்பத்தை யாருக்கோ வித்துட்டாரா, இங்க உள்ளவங்களை எல்லாம் காலி பண்ண போறாராம்.
இப்போ என்ன சொல்றேன்? நீ என் சொந்த இடம்டா. நான் விற்பேன், இடிப்பேன், கொளுத்துவேன். அதுக்காக நீ இந்த பெரிய மனுஷன் உன்னை கூடி வைக்கிறத சொல்ல நியாயம். பிள்ளைவாள், இந்த குப்பத்துல எங்களுக்கு எல்லாம் இஸ்மாயில் அண்ணன் தான் தெய்வம் மாதிரி. அண்ணனா? ஆமா, எது வேணும்னாலும் அவத்தையே சொல்லலாம். நம்ம ஜாதி என்ன ஆச்சாரம் என்ன? பிள்ளைவாள், மன்னிச்சுக்கணும். இந்த குப்பத்துல நான் என்ன ஜாதி, அவர் என்ன ஜாதி, இங்க உள்ள மக்கள்லாம் என்ன ஜாதி அப்படின்னு யோசிக்கிறதுக்கே நேரமெல்லாம் பழகிட்டு இருக்கோம். நேரம் இல்லையா? ஆமா. அதை விட வேற என்ன வேலை உனக்கு? எங்க வேலையெல்லாம் எல்லார் வீட்லயும் அடுப்பு புகையணும். பக்கத்துல உள்ளவன் நோய் நொடி பசி இல்லாம இருக்கணும். அனாவசியமா ஜாதி மதம்னு பேசிக்கிட்டு அலையக்கூடாது. அதுதான் எங்க வேலை. வேலை மட்டுமல்ல, அதுதான் எங்களுக்கு வேதம். ஐயோ ஐயோ, வேதத்தையே மாத்திரியா? நான் மாத்திர பிள்ளைவாள், காலம் அதை மாத்தினது. ஏய்யா, நீ இங்க தலைவனா இருக்கிறதா தொண்டனா இருக்கிறதா? ஐயா, அவர் இருந்தா என்ன, நான் இருந்தா என்ன? இத பாருங்க, எந்த காரியத்தையும் யாரு செய்யறாங்கன்றது முக்கியம் இல்லை, செய்யற காரியம்தான் முக்கியம். நம்ம நரிமேடி சின்னக்காந்துக்கு உடம்புக்கு ரொம்ப முடியல. அப்படியா? டாக்டர் போறாரு படம். உன் மகனுக்கு சொல்லுவே, அவன் நடக்கிறது ஒண்ணு எனக்கு பிடிக்கல. ஆமா, போயிட்டு வழி பார்க்க சொல்லு. அடியால் ஆயிடுவான் போல இருக்கு. தொப்பிய தட்டுறான் அவன். அதோட இந்த குப்பத்தையும் காலி பண்றதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்க. நம்ம கிட்ட தகராறு வச்சுக்காதீங்க. ஐயா, சாயந்தரமா வந்து பாரு. பெருமாளே, பின்னாலே வா, 2 ஆளை கூட்டிக்கிட்டு. நல்ல வேலை, ரத்த காயம் ஒண்ணு ஏற்படல. கிண்டல் பண்ணா குறைச்சில்ல. இதெல்லாம் உங்க தாத்தா விட்டுடா. பார்த்து வரக்கூடாது. இந்த சைக்கிளே ஒழிஞ்சாதான் நாடு உருப்படும். நல்ல வேலை, நடக்கிறவங்களே ஒழிஞ்சாதான் நாடு உருப்படுன்னு சொல்லாம போறீங்க. அது வரைக்கும் சந்தோஷம் தான். அம்மா பெண்ணுங்களா, அவர் மேல காலை ஏத்துறதுனால கேள்வியா விடுறீங்க? அடிக்கடி போட்டு ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு ஆவீங்களா? ராத்திரி பகலா பாடுபடுற இந்த குப்பத்துக்கு ஒரே ஒரு புண்ணியவா இருக்காரு. அவரே கால் எடுத்து கொல்ல பாத்துக்கலாம். மூஞ்சி மோகத்தை பாருங்க. கார் இந்த இடத்த விட்டு நடக்கூடாது. வாங்க எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. என்ன இது? பெண்கள் கிட்ட மரியாதை எல்லாம் பேசிக்கிட்டு இப்ப என்ன நடந்து போச்சு? இந்த பார், பலாத்காரத்தினால ஒருத்தருடைய மனசை திருத்தவே முடியாது. ஆமா, உன்னை முனிசிபல் ஆபீஸ் போக சொன்ன? இந்த போறேன். இங்கே போ. உன்னை நைட் ஸ்கூலுக்கு வாத்தியார் பார்த்து வர சொன்ன? அங்கதானே போய்கிட்டு இருக்கேன். இங்கே என்ன வேலை? போ, எல்லாரும் போங்க. போ, வேலை பாரு. வெட்டி என்னங்க ஒண்ணு இல்ல ஒண்ணு. என்னாச்சு? அந்த கொலை ரிப்பேர்காரங்க காலையில வரணுண்டாக. சரி சரி, நீ அந்த சைக்கிள் எடுத்துட்டு போ. நான் அவனை வெளியே போயிட்டு வந்தேன். ஆமா, நீங்க எல்லாம் படிச்சவங்க, பணக்காரவங்க. நீங்க வாழ்ற இதே உலகத்துலதான் ஏழைகளும் படிக்காதவங்களும் வாழ்றாங்க. சரி வாங்கி போகலாம். நாளைக்கு வந்து தலப்பாவோட போச்சு.